ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலா செஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸான குழி பணியாரம், அதாவது ஸ்வீட் குழி பணியாரம் அண்ட் கார குழி பணியாரம். இந்த குழி பணியாரத்தை நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் குழி பணியாரம் எப்படி செய்கிறது நல்லா க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு புரியவே புரியாது. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பச்சரிசியோட டாப்பை நல்லா வைப் பண்ணிவிடுங்க. வைப் பண்ணோடனே ஒரு பிளேஸ் வருங்கள, அந்த பிளேஸில் உளுத்தம்பருப்பை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குழி பணியாரத்துக்கான சீக்ரெட் ஃபார்முலா. ஏன் நாங்கள் இப்படி சொல்கிறோன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி செய்ய சொல்ல உங்களுக்கு நிச்சயம் சொதப்பவே சொதப்பாது. குழி பணியாரம் நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வரும். நாம் இந்த வீடியோவில் 2 ஃப்ளேவர் செய்கிறதால 2 கிளாஸ் பச்சரிசி போட்டிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு இந்த சீக்ரெட் ஃபார்முலா எப்படி செய்யுதுன்னு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சரிசி ஒரு கிளாஸ், அதுக்கு மேலே உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயம் நீங்கள் இந்த சீக்ரெட் ஃபார்முலாவை ட்ரை பண்ணி பாருங்கள், சொதப்பவே சொதப்பாது. இந்த சீக்ரெட் ஃபார்முலாவில் இன்னொரு போனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னா குழி பணியாரம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதை நம்ம இப்போ 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊற வச்சுட்டு அரிசி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அரிசி நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ இந்த அரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரஃப்பாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். அப்போ தான் குழி பணியாரம் நல்லா சாப்பிட்றதுக்கே டேஸ்டியாக இருக்கும். அதோடு இல்லாமல் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். While grinding the batter, you have to keep check whether it reaches the medium consistency that we are told. மாவு சொல்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடுவில் செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாவு நம்ம ஏற்ற கன்சிஸ்டன்சி வந்துச்சான்னு பார்க்கறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நம்மளுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சி வந்துச்சு. மாவை கிரைண்டர்லேருந்து எடுத்துகிட்டு கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாம். After taking the batter out from the grinder, please let the batter to ferment for 6 hours. மாவை கிரைண்டர்லேருந்து எடுத்ததும் அதை 6 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். புளிக்க வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நேற்று அரைச்சி வச்ச மாவை 2ஆக பிரித்து எடுத்துக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா வெல்லம் பணியாரத்துக்கு நல்லா இவ்வளோ திக்னஸ் இருந்தால் தான் பேட்டர் நல்லாயிருக்கும். இது காரக்குழி பணியாரத்துக்கு. காரக்குழி பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கேரட் துருவிக்கோங்க. மிளகு, சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக காரத்துக்கு ஏற்ப கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லத்துக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை குழி பணியாரத்துக்கு 1 கப் வெல்லம் துருவி எடுத்து ஒரு கிண்ணம் எடுத்து அதில் நம்ம துருவி வச்சு வெல்லத்தை போட்டுக்கணும். நம்ம 1 கப் வெல்லம் எடுத்தோமோ அதுக்கு 1/2 கப் வாட்டர் எடுத்து ஸ்டவ்வில் வெல்லம் கரைஞ்சோடனே ஃபில்டர் பண்ணி ஊற்றி வெல்லம் இது நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம காரக்குழி பணியாரத்துக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு முதல்ல ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ மிளகு, சீரகம், கடலை பருப்பு, உளுந்து பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, கோல்டன் ஃப்ரையாக. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஆனியன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா பச்சை மிளகாய் போட்டுருங்க. நல்லா கோல்டன் ஃப்ரையாக பண்ணிக்கோங்க. இது மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் மாவு அரைச்சி எடுத்து எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம்.
இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்குள்ளே வெல்லம் கரைஞ்சிச்சான்னு பார்க்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஃபில்ட்ரு பண்ணி மாவில் ஊற்றிக்கலாம். இதை மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், வெல்லம் தண்ணி ஊற்றினோடனே நல்லா எவ்வளோ தண்ணியாக ஆயிடுச்சு. அதனால் நம்ம மாவு அரைக்கிறப்போ கட்டியாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் குழி பணியாரமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காததால நாங்கள் இன்றைக்கி ஆட் பண்ணல. நாங்கள் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது கேரட்டு கொத்தமல்லி போட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அந்த சூட்லேயே வந்து கேரட்டோ கொத்தமல்லியோ நல்லா இதுவாகிடும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லா சூப்பராக வரும். இப்போ ஒரு குழிப்பணியார சட்டியில் ஆயிலை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இப்போது அது மேலே குழிப்பணியார மாவை ஊற்றலாம். ஏன் ஆயிலை ஃபில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அது ஸ்டிக் ஆகாமல் வரும். ஆல்தோ இட் இஸ் அ நான்ஸ்டிக் பேன், நம்ம ஆயில் ஊற்றிக்கிறது நல்லது. இந்த குழிப்பணியாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இந்த குழிப்பணியாரம் செய்யறதுக்கு இந்த சீக்ரெட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிற தோசை மாவுலேயே சில வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். அப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு 100% பர்ஃபெக்டாக வரணும்னா இந்த சீக்ரெட் ஃபார்மில் நிச்சயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வரும். அதுக்கான லைவ் ப்ரூஃப் நாங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறோம். இப்போ இந்த குழிப்பணியார மோல்டில் பேட்டரை ஃபில் பண்ணிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ லைட்டாக இப்படி திருப்பிடுங்க. அது ஃபுல்லாக மூவ் ஆச்சுன்னா அது வெந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அதனோட அந்த லேயர் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது, கோல்டன் ப்ரௌனாக. இப்படி தான் நம்ம வெந்துச்சான்னு செக் பண்ணோம். இந்த குழிப்பணியாரத்துக்கு டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைன்னா ரெட் சில்லி சாஸ் தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் டு பி ஆனஸ்ட், எங்கள் அம்மா ஒரு டொமேட்டோ சட்னி செய்வாங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சட்னி வந்து நாளைக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு காமிக்கிறோம். அந்த டொமேட்டோ சட்னி ப்ளஸ் குழிப்பணியாரம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயம் நீங்கள் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 சைடும் வெந்தவனே இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்பைஸ் ஃப்ளேவர்டு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் ஃப்ளேவர்டு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்வீட் ஃப்ளேவர்ட் குழிப்பணியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வேணும்னா நம்ம வந்து கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி ஆட் பண்ணிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்காது. இன்னும் இந்த வெல்லமே நம்ம போட்டு செஞ்சால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா கருப்பட்டியில் வந்து லாட்ஸ் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வெல்லத்துலேயும் இருக்குது. பட் ஆனால் இந்த வெல்லம் தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து இதிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இன்சைடு வந்து நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குது, அவுட் சைடு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறப்பவே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி அவுட் சைடில் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான 2 ஃப்ளேவர் குழிப்பணியாரம் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பிச்சு பார்க்க சொல்ல இன்சைடு வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், நைட்டுக்கு டின்னர் கூட எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நாளைக்கு அந்த டொமேட்டோ சட்னி நாங்கள் போடுறோம், அதனோட ஃப்ளேவர் வந்து நல்லா டேஞ்சி ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.